சோ இதுதான் அந்த டேங்க். இது வந்து அந்த மின்னலே அந்த ஆமா அதுல வரும் அமரன்ல. இப்படி உருளைக்கிழங்கு எடுத்து வந்துட்டு லக்கியே கிடையாது எனக்கு. லக்கியே இல்லையா? இந்த டேங்க் வந்து அது கெட்ட விஷயம். ஹாய், நான் உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். தயிர் சாதம். தயிர் சாதம் ப்ரமோஷன் பண்றா. அவங்க வந்துட்டு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக வந்திருக்கா கீகா. அதுக்காக எனக்காக தயிர் சாதம் செஞ்சு. பரவாயில்ல, பப்ளிக்ல நம்ம வீடியோ பண்ற அளவுக்கு உயர்ந்துட்டோம். காலேஜ்ல ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டே காலேஜ்ல போட்டடி வீடியோ. இல்லடி, இருந்தாலும் கொஞ்சம் பேர்லாம் பாக்குறாங்க. ஆமா ஆமா, சுத்தி யாருமே அட்மிஷனுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆமா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் பின்னாடி பேசிட்டு இருக்கேன். இல்ல நான் வச்சுட்டேன் உனக்கு. பேக் டு காலேஜ் ஃபீல் இருக்கு. நீ வேணா, நீ ஏதோ வேலையா இருக்குன்னு அவன் அவாய்ட் பண்ணிட்டான். வேலையா இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவாய்ட் முன்னாடி பேச ஆரம்பிச்சான். அதானே, 20 வயசு ஆயிடுச்சா முதல்ல அவனுக்கு? 20 வயசு ஆயிடுச்சுடா. 19 வயசு. ஆகஸ்ட் வந்தாதான் அவனுக்கு 20. அதுக்குள்ள அவன் காலேஜே முடிச்சிட்டான். நாங்க 18 தான். சரி, வயசு குறைச்சு சொன்னா ஓகே, ஜாலிதான். ஆமா, அதனாலதான் 18. ஏதோ பேட்டி எடுக்கிற மாதிரி இப்படி வச்சு வச்சு பேசிட்டு இருக்கேன். இப்படிதான் நல்லா இருக்கு, இந்த ஆங்கிள் தான் நல்லா இருக்கு. வேற காலேஜுக்கு ரொம்ப நீ எல்லாம் வந்துட்டே தான் இருக்கியோ? இல்ல, நானும் ஒரு 2-3 வாரம் கழிச்சு வரேன். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நமக்கு பண்ணும்போது மைக் இல்ல, இந்த டைம் வந்து நமக்கு மைக் வந்துச்சு. சாரு வாங்கி கொடுத்துட்டா. ஓகே கைஸ், நாங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். இந்த நாய் வந்து சாருவோட குட்டி நாய். அதாவது அத கொஞ்சுவானா அப்படி கொஞ்சம். உனக்கு இந்த நாய் ஞாபகம் இருக்காடி? போச்சே. ஆமா ஆமா, பயங்கரமா கொஞ்சுவா. இங்க இருக்கும்போது, இந்த கிளாஸ்ல இருக்கும்போது கைய கூட கழுவ மாட்டாங்க. அது அது புண்ணியம். நம்ம அந்த டாக தொடுறது, அது கழுவணும்னா அந்த தண்ணியோட புண்ணியம் போயிடும். என்ன பண்ணுவ சொல்ல? புண்ணியம் இல்ல, நோய் வரப்போகுது. அப்புறம் எவ்வளவு கிளீனா நீட்டா இருக்கிறது. எங்க போயிடுச்சா? வெக்கப்பட்டிக்கு மறைஞ்சிடுச்சு. நீங்க எல்லாம் வரீங்க, நீங்க பாக்குறீங்க, போயிடுச்சு. அது இங்க கேமரால தெரியல. மதிக்கவே மதிக்காதீங்க, ஆனாலும் நாங்க பிடிச்சது கொஞ்சம். அத போது. வெயிலு, இந்த வெயிலுக்கு அப்படியே இந்த தயிர் சாதம், இந்த உருளைக்கிழங்கை எடுத்து இங்க நீ கவர் பண்ணோம். இப்படி உருளைக்கிழங்கை எடுத்து அதான் இப்படி கலந்து அந்த தயிர் சாதம் ஒரு ரெட் கலர் தான், ரெட்டிஷ் ஆரஞ்சிஷா மாறிடணும். அப்புறம் அத நாங்க எங்களோட ஸ்பாட், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்பாட் வந்து அதுதான். எப்படி இருக்கு பேரோட இது எம்சிசியோட. டு பி ப்ரிசைஸ், இந்த இடம் இங்க ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கா, அங்க யாரோ உட்காந்துருக்காங்களா, அதே இடத்துல தான் அங்கதான் நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாம் பாக்குறாங்க, என்ன பண்ணது இருக்கீங்க, என்ன எடுத்துட்டு போயிடுங்களா? அவங்க தெரியல, அட்மிஷன் போட வந்த பசங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நாங்க பிரின்சிபல் ஆபீஸ்ல வீடு முன்னாடி பக்கத்துல இருக்கோம் பேசுறதுனால. என்ன கதை நான் சொல்லணும்னா, 5th செமஸ்டர் மார்க் ஷீட் சும்மா அடிச்சு ரிசல்ட் அந்த பேங்க் இதுக்கு ஆக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. சொல்லு, 5th செமஸ்டர் ஒரு சுத்தமா மறந்துட்டாங்கடி எனக்கு. அத பண்ணி காட்டுறது, அவங்க பாத்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், முடிஞ்சிருச்சு நம்ம காலேஜ். பேசுறப்ப இப்படி இப்படிதான் பேசுவாங்க சும்மா சும்மா. இது வந்து நாங்க சும்மா கலாய்க்கிறதுக்கு இல்ல, சும்மா நாங்க எங்களுக்கு இருக்கிற மெமரிஸ் ஷேர் பண்றோம். அவங்க சும்மா சும்மா எக்ஸ்பிளைன் பண்றப்பெல்லாம் முடிஞ்சோடனே ஓகேவா அப்படின்னு எது அந்த ஒரு எண்டிங்கான வேர்ட் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் ஒரு ஜெர்க்கு கொடுப்பாங்க. இப்படி ஆக்சுவலி அதை நான் நோட்டீஸே பண்ணது கிடையாது. நான் வந்து எப்படி இருந்தேன், அதை அவங்க மேம் நடத்துறாங்க ஓகே அப்படின்ட்டு இருந்துட்டு முடிஞ்சிருச்சு. இவதான் எனக்கு நோட்டீஸ் பண்ணி சொன்னாலே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எக்கி பேசுவாங்களே அந்த மேமா தான் நான் அவங்கள. எனக்கு ஒரு 2 நிமிஷம் புரியவே இல்லடி, நீ முதல்ல அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தல, எனக்கு புரியவே இல்லை, என்ன எக்கி பேசுவாங்க, யாரு சொல்றா. அந்த மேம் இருக்காங்கன்னு எனக்கு மறந்துருச்சு.
நமக்கு என்ன இது என்ன புது சப்ஜெக்டா இருக்கு, நான் இது படிக்கவே இல்லையே அப்படின்ற எங்க அப்பா, என்னடி ப்ராக்ஸி பண்ணிட்டு அப்படின்றாங்க. ஐயோ அப்படியே அடி அந்த அளவுக்கு அடி கேட்டாங்க. சுத்தம் மறந்துருச்சு எனக்கு. அப்புறம் சரி அப்படின்னு ஞாபகம் வந்து இவகிட்ட தான் கேட்டேன். நாங்க வந்து இந்த சமயத்துல ஆப்வியஸ்லி மோகனா வந்து மிஸ் பண்றோம். ஆமா ஆமா, மோகனா இருந்திருந்தானா இந்த நேரம் எவ்வளவு கண்டென்ட் அது அவட்ட நம்ம கேட்டோம். ஆனா அவ இப்ப ஜாலியா ஊருக்கு போயிட்டு இருக்கா, நம்மள விட்டு ஊருக்கு போறான். இதுல நாங்க பதிவு பண்றோம். மோகனா நமக்கு வந்து ஏதாவது சாக்லேட் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். கிஃப்ட்ஸ் ஓகே. அடுத்த வீடியோல ப்ராப்ளி வருவா அவ. நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் ஒரு 2 நாள்ல ஷூட் பண்ணுவோம் நாங்க நம்புறோம். நாங்க தைரியமா இருக்கோம், நம்பிக்கையா இருக்கோம் அது நடக்கணும்னு. ஆமா, அது நடக்கும்போது நிறைய வீடியோஸ் வரும். ஆமா ஆமா, அதே கலர்ல நிறைய வீடியோ வரும், ட்ரெஸ் போட்டு அதே ட்ரெஸ் போட்டு அது ஓகே. வேற எவ்வளவு மெமரி இல்ல, உட்காந்துட்டு இதையாவது தூக்கி போட்டு ஒரு ஷூ எடுத்து போட்டு அடிச்சு ஃபுட்பால் விளையாண்டு வம்பிழுக்கிறது தான் வேலையாக கொண்டிருக்கேன். சரி நம்ம எடுக்கிறது ரொம்ப பாக்குறாங்க. நாங்க அப்புறம் வரோம். ஐயோ ஓடி வர மைக்ல குதிக்குது. ஓகே, இதான் என்னுடைய அவுட்ஃபிட் ஆஃப் த டே. இதுதான் பேண்ட், இதுதான் சட்டை, இதுதான் செயின், அவள்தான். ஸோ வாட்ச், அப்புறம் காப்பு, மோதிரம், அதுக்கப்புறம் இதுக்கேத்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஸ்லிப்பர் நான் போட்டுட்டு வந்தேன். அது செட் ஆகுதா என்னன்னு தெரியல. ஷூ தான் போடுவேன் இதுக்கு, அதனால இதாயிடுச்சு. அவள்தான். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இந்த டேங்க் வந்துட்டு லக்கியே கிடையாது எனக்கு. லக்கியே இல்லையா? இந்த டேங்க் வந்து ஏதாவது கெட்ட விஷயம் எனக்கு நடக்கும். டேங்க்ல தான் நடந்தது. அப்புறம் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மேம்கிட்ட மாட்டினதும் இங்கதான். ஏதோ மேம் இங்க அந்த டேங்க் கிடையாது, ஜூ டேங்க் மென்டல். இது பாட்னி டேங்க். இதுல எதுவுமே நடக்கல, நீ வெறும் எல்லாமே மறந்துட்டா கைஸ். நான் மட்டும் தான் வந்து மறப்பேன் நினைச்சேன். நான் மாத்தி சொல்லிட்டேன், அந்த டேங்க் தான் எனக்கு லக்கி கிடையாது. இதுதான் அந்த டேங்க் தான் நம்ம சேட்ட மாட்டணும். இன்னொன்னு என்னமோ இதெல்லாம் என் பர்த்டே எனக்கு நேரம் பக்கத்துல ஒருத்தன் கேக் வெட்டிட்டு இருக்கானுங்க, நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் அமைதியா. வேற யாரும் வெட்டுறாங்க ஹாப்பி பர்த்டே. எனக்கு அன்னைக்கு பர்த்டே, நான் உட்காந்துருக்கேன். இதுங்க எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு அன்னைக்கு எக்ஸாம் ஆக்சுவலா, அதனால இவங்க எதுவுமே ரெடி பண்ண முடியல. அது ஒரு அதுவும் சர்ப்ரைஸ் குடுக்கறதுல ரொம்ப worst. நான்லாம் எனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கவே தெரியாது. கிஃப்ட் எல்லாம் வாங்கி ரெடி கொடுத்தாலுங்க, ஆனா வந்துட்டு பெருசா எனக்கு கேக்கு தான் பைத்தியம். நான் என்னமோ கேக் வெட்டலன்னா எனக்கு அது பர்த்டே மாதிரியே இருக்காதா. யாருமே வெட்டல, நமக்கு யாருமே இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இன்னும் அது கூட நான் சரி அவ்வளவுதான், நம்ம மெச்சூர்டுமே அதெல்லாம் கேக் எல்லாம் வெட்டக்கூடாதுன்னு நினைச்சு நான் மனசு தேத்திட்டேன். எனக்கு எயித்தாப்ல ஒருத்த வந்து இதுக்குதான் நமக்குனே ஒரு. அதனால எனக்கு அந்த டேங்கே அன்லக்கி. இதுதான் லக்கி. சோ இதுதான் அந்த டேங்க். இது வந்து அந்த மின்னலே அந்த ஆமா அதுல வரும் அமரன்ல இந்த இடம் கூட வரும் கட்டஸ். சோ அதனால அந்த டேங்க் தான் உனக்கு அப்ப லக்கியான டேங்க்ன்ட்ட. ஓகே, அதுக்கப்புறம் வேற ஏதாவது வேலையை பார்க்க போறோம். வந்த வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு இன்னும் போயிட்டு அதை வாங்கிட்டு இங்க வெயில் ஒரு மாதிரி இருக்கு. சர்டிபிகேட் வாங்கணும், அதை வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நாங்க வந்து வெளில போறதுக்கா ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கோம். அது எந்த அளவுக்கு தெரியல. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். We hope for the best actually. ஆமா. ஓகே ஃபைன். நம்மளிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். Okay, see you in the next video. Bye.